பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே வெற்றிகரமான மனிதர்களுடைய பின்னாலே சென்று அவர்கள் வாழ்க்கை நமக்கு தருகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிக்கல்களுக்கு அதிலே இருந்து ஏதும் தீர்வுகள் கிடைக்குமா என்று நாம் உன்னித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஓரளவு சில மைல்கற்களை தொட்டிருக்கிறோம் என்று கூட எனக்கு தோன்றுகிறது. கல்லூரி பாடங்களை படிக்காமல், கல்லூரிக்கு செல்லாமல், ஏன் பள்ளி படிப்பை கூட தொடர முடியாமல் பெரும் மேதாவிகளாக ஆனவர்கள் உலகிலே பலர் உண்டு. நம்முடைய கல்விக்கண் திறந்த காமராசர் உள்ளிட்ட பலரை நாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். 2ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆனால் திரையுலகிலே இவர் கோலோச்சிய காலம் இருக்கிறதே, அவ்வளவு அற்புதமான காலம். 20 வயதிலேயே திரைப்பட பாடல் எழுத ஆரம்பித்த இளைஞர் அப்படி பாடல் எழுதினார், அவ்வளவு சிறப்பாக எழுதினார். உள்ளங்களையெல்லாம் பாமரர்களையெல்லாம் அவர் கொள்ளை கொண்டார், படித்தவர்களையும் கொள்ளை கொண்டார். என்ன ஒரு மேதமை அவருடைய எழுத்தில் இருந்தது என்கிறீர்கள். 9 ஆண்டுகள் அவருடைய திரையுலக ஆதிக்கம் இருந்தது. 57 படங்களுக்கு அவர் பாடல்கள் எழுதினார். துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 262 பாடல்களை அவர் திரைப்படங்களிலே எழுதினார். அந்த காலத்திலேயெல்லாம் பாடல்களுக்கு பெரிய சன்மானம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் கொடுத்திருப்பார்களோ என்னவோ. அந்த 262 500ஆல் பெருக்கினால் வரக்கூடிய தொகை என்னவோ 1,31,000 ரூபாய் தான். ஆனால் அவர் சம்பாதித்த உள்ளங்கள் இருக்கின்றனவே, அதுக்கு கணக்கிலே அடங்காது. அவருடைய வாழ்வு கூட மிகச் சிறியது தான். 29 வருடங்கள் மட்டுமே அவர் அந்த உலகிலே வாழ்ந்தார். ஆனால் திரைப்பட உலகை அவர் ஆட்சி செய்த வரலாறு இருக்கிறதே, அது நிச்சயம் மகத்தானது என்று தான் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பள்ளி தாண்டாத இளைஞருக்கு எப்படி திரையுலகின் மீது இப்படி ஒரு ஆர்வம் வந்தது என்பது, பாட்டுக்காதல் வந்தது என்பது உண்மையிலே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. சமகாலத்து கவிஞர்களான உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ் போன்ற அந்த காலத்திலே புகழ்மிக்க கவிஞர்களெல்லாம் ஒருவர் சந்திக்க நேரிடுகிற பொழுது பேசிக்கொள்வார்களாம், இந்த பட்டுக்கோட்டை என்னமா எழுதுகிறான், எவ்வளோ பிரமாதமாக எழுதுகிறான் என்று. மூத்த கவிஞர்களே வியக்கிற அளவிற்கு தங்களுடைய உணர்வுகளை அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 1930 பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் என்றாலும் கூட இவருக்கு கவிதையிலே தான் நாட்டம் அதிகமாக இருந்தது. இவரை பட்டுக்கோட்டையார் என்று நாம் அன்போடு அழைத்தாலும் கூட செங்கப்படுத்தான் காடு என்று பட்டுக்கோட்டைக்கு அருகிலே ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே பிறந்தவர் தான். ஆனால் பொதுவாக பக்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய ஊருடைய பெயரிலே தான் பல பேர் அழைக்கப்படுகிறார்கள். அப்படி இவரும் பட்டுக்கோட்டையாராக ஆனார். இவர் எழுத வந்த காலம் இருக்கிறதே, அந்த காலத்தை நாம் உன்னித்து பார்த்தால் மிக வித்தியாசமான காலம். எந்த விதத்தில் என்றால், திரும்ப புராண படங்கள், திரும்ப சரித்திர படங்கள், அதையே பின்னணியாக கொண்டவை, அதில் இருந்து வெளிவராத ஒரு சூழ்நிலை. ஆனால் இவர் அதை தாண்டி கொஞ்சம் வெளியிலே சமூக படங்களுக்கு எழுத ஆரம்பித்த பொழுது இவர் எழுதிய சிந்தனைகள், பாடல்கள் பாமரர்கள் எல்லாம் ஈர்க்க ஆரம்பித்தன. இதுவரை வழக்கமாக கேட்டு வந்த பாடல்கள், கவிதைகளை தாண்டி இவர் ஏதோ வித்தியாசமாக ஏதோ சொல்ல பார்க்கிறாரே என்று, தூங்காதே தம்பி தூங்காதே என்று ஆரம்பித்து அவர் கொடுத்த வரிகளெல்லாம் பல பேரை இவர் சிந்திக்க வைத்தன என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இவருக்கு சமூக சிந்தனைகள் நிறைய இருந்தன, ஜனநாயக உணர்வுகள் நிறைய இருந்தன. அதை தாண்டி கம்யூனிச சித்தாந்தங்களின் மீது அவருக்கு அதிகமான ஈடுபாடு இருந்தது. பாமரர்களுடைய உணர்வுகளை அடிவயிற்றிலே இருந்து கிளப்பி எழுதிய போல அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படி நெருப்பாய் தகித்தன. தனியுடைமை கொள்கைகள் தீர தொண்டு செய்யடா, தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்று ஒரு பாடலிலே வரும். அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஆதிக்கம், ஒரு தனியாரிடத்தில் சேர்ந்து போகிற சொத்து இதையெல்லாம் மாற்ற வேண்டும், ஆனால் இதெல்லாம் தானாய் மாறிவிடும் என்று யாரும் நம்பாதீர்கள் என்று. அந்த வாசகம் இருக்கிறதே, அதை திரும்பவும் நான் சொல்ல வேண்டும். தனியுடைமை கொள்கைகள் தீர தொண்டு செய்யடா என்கிற வார்த்தைக்கு பதிலாக பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதிய வார்த்தையே தனியுடைமை கொள்கை தீர புரட்சி செய்யடா என்று தான் அவர் உண்மையில் எழுதினார். ஆனால் அந்த காலத்திலே புரட்சி என்கிற வார்த்தை சற்று கடுமையாக பார்க்கப்பட்டது. அந்த திரையுலகத்தினர் கொஞ்சம் பயந்தார்கள் அந்த வார்த்தையை போட. அந்த தயாரிப்பாளரோ அந்த இயக்குனரோ அந்த சொல் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிறகு அது தொண்டு என்று பதிவு செய்யப்பட்டது. உண்மையிலே புரட்சி செய்யடா என்று தான் அவர் எழுதினார்.
உழைப்பாளிகளுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துவதிலே அவருக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. அதற்கு சொல்லுகிறார்கள், பாவேந்தர்களுடைய தாக்கம் பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களில் நிறைய இருந்தது என்று. கம்யூனிச சித்தாந்தங்களுடைய ஊடுருவல் அவருக்கு நிறைய இருந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். இவற்றையெல்லாம் கலந்து அவர் கொடுத்த வார்த்தைகள் அப்படி ஒரு ஒளி விளக்காய் இந்த சமூகத்திலே பரவ ஆரம்பித்தன. அதன் மூலமாக பலருடைய உள்ளங்களை அவர் கவர்ந்தார் என்பதுதான். இப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் எல்லாம் எழுதினார் என்று சொன்னால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 17 விதமான வேலைகளிலே, தொழில்களிலே அவர் ஈடுபட்டவராக இருந்திருக்கிறார். அந்த 20 வயதிற்கு முன்பாகவே மிகச்சிறிய வயதிலே ஆரம்பித்து வெவ்வேறு விதமான துறைகளில் இருந்து எதுவுமே அவருக்கு பிடிக்காமல் பாடல்கள் எழுதுவது ஒன்றுதான் அவருக்கு பிடித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்து வந்த 17 தொழில்களிலுமே இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், உழைப்பாளிகளுடைய சிரமங்கள், தொழிலாளர்களுடைய சிரமங்கள், முதலாளிகளுடைய ஆதிக்கங்கள், இவற்றையெல்லாம் பார்த்தபோது அதை வெளிக்கொட்ட வேண்டும் என்கிற உணர்வு அவருக்கு நிறைய இருந்திருக்கிறது. அதுதான் பாடலாக வெளிப்பட்டிருக்கிறதோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. பட்டுக்கோட்டை என்பது தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு ஒட்டி வருவதனாலே அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய உணர்வுகள், தொழிலாளர்களுடைய உணர்வுகள், உழைப்பாளியுடைய உணர்வுகள், விவசாய கூலியுடைய உணர்வுகள் எல்லாம் இவரை நிறைய தாக்கி இருக்கின்றன. எனவே தான் இந்த கம்யூனிச சித்தாந்தம் எல்லாம் அவரை வேரூன்ற தொடங்கிய காலகட்டம் கூட. அவர் பாட்டு எழுத்து வந்த காலம். ஆரம்பத்திலே இவர் அகல்யா என்ற பெயராலே தான் கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார் வெகுகாலம் வரைக்கும். அது பலர் அறியாத உண்மை. யாரையா அந்த அகல்யா, ரொம்ப நல்லா எழுதுகிறான் அந்த பெண்மணி என்று தான் பல பேர் சொல்லி இருக்கிறார்களாம். ஆனால் அகல்யா என்ற பெயரில் இவர்தான் எழுதினார் என்பது பலர் அறியாத செய்தி. பின்னர் தான் அந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தன. உழைக்கும் மக்களுடைய வியர்வையினுடைய உணர்விலே தமிழை குழைத்து அவரால் எழுத முடிந்தது. எனவே தான் அதை உயிரூட்டமாக அதை எழுதியதால்தான் பலர் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக தொழிலாளிகள் மத்தியிலே அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்னமா எழுதியிருக்கிறார், நம்முடைய உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிறாரே என்றெல்லாம் அவர்கள் உணர்ந்தார். மக்கள் திலகம் அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மக்கள் கவிஞர் மீது அதிகமான ஒரு நாட்டம் இருந்தது. அதனாலே தான் நாடோடி மன்னனிலே அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஒரு எவ்வளவோ மூத்த கவிஞர்களெல்லாம் இருக்கிற பொழுது ஒரு இளைஞரை போய் தேர்ந்தெடுக்கிறாரே என்றெல்லாம் பேசிய பொழுது கூட இல்லை, இந்த படத்திற்கான பாடலை பொருத்தமாக எழுதக்கூடியவர் அவர்தான் என்று அதன் மூலமாகத்தான் அந்த முடிவு சரியாக இருந்தது. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதலிழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழிழந்தான் என்று நாடோடி மன்னனிலே ஒரு பாடல் வரும். அப்படி ஒவ்வொன்றையும் ஒரு நுணுக்கமாக பார்க்கிற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, நல்ல நல்ல பாடல்களெல்லாம் தந்திருக்கிறார் பட்டுக்கோட்டையார். எந்த விதத்தில் என்றால், சின்ன பையிலே செய்தி கேளடா என்று சிவாஜி கணேசனுடைய படத்திலே கூட அவர் எழுதியிருக்கிறார். முகத்தில் முகம் பார்க்கலாம் என்கிற பாடல் அருமையான பாடல். அது மட்டுமல்ல, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்கிற, அதாவது வெறுமனே கம்யூனிச தத்துவ சித்தாந்தங்களிலே மட்டுமல்லாமல் அவருக்கு காதல் பாடலும் மற்ற சின்ன சின்ன உணர்வுகளை சொல்வதிலேயும் அவருக்கு நிறைய வல்லமை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழர்கள் பட்டுக்கோட்டையாரினுடைய பாடல்களை அவசியம் படிக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்பவர்கள் கூட அவருடைய பாடல்களுடைய தொகுதிகள் வந்திருக்கின்றன. அவருடைய கவிதைகளை விமர்சனங்களாக ஒரு 3-4 நூல்கள் அவரை பற்றி வந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் எடுத்து படிக்கிற பொழுது ஒரு 9 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்து திரையுலகில் கோலோச்சி இந்த மனிதர் என்னமாய் படைப்புகளை படைத்திருக்கிறார், ஒரு நீண்ட ஆயுளை அவருக்கு இயற்கை கொடுக்கவில்லையே என்பதெல்லாம் உண்மையான ஏக்கங்கள். எதனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு சுருக்கமான வாழ்க்கை அவருக்கு அமைந்ததோ தெரியவில்லை. இயற்கை அவரை அழைத்து கொண்டு விட்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தருகிற செய்தி என்னவென்றால், மக்களுடைய உணர்வுகளை அதை கொண்டு போய் திரையுலகம் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ள முடியும், அதன் மூலமாக அவர்களை நாம் சம்பாதிக்க முடியும் என்பதை எழுத்து வாயிலாக நிரூபித்தவர் பட்டுக்கோட்டையார். எவ்வளவு காலம் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பது அல்ல முக்கியமான செய்தி, ஆனால் எவ்வளவு சாதித்தான் என்பது தான் உண்மையான செய்தி. அதைத்தான் பட்டுக்கோட்டையாருடைய வாழ்க்கை நமக்கு நிரூபிக்கிற விதமாக இருக்கிறது. மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி கொண்டு அதை மிக அழகாக வெளிப்படுத்தி ஒரு 9 ஆண்டு காலத்திலே அவர் கோலோச்சி அழகு எண்ணி எண்ணி பார்க்க ஒரு உண்மையிலே ஒரு பெருவியப்பாக இருக்கிறது. அந்த மனிதர் உன்னிக்கத்தக்கவரோ என்று எனக்கு தோன்றியது. எனவே தான் உங்கள் மத்தியிலே அவரை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.